சிறுதானியங்களை கஞ்சியாக காய்ச்சி உங்கள் வீட்டில் நீங்களே இந்த சிறுதானியத்தில் நம்ம ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய திணை, கம்பு, வரகு, சோளம், குதிரைவாலி, சாமை, இந்த மாதிரி பனிவரகு, இந்த தானியங்களை நல்லா 1-2 உடைச்சி குழைய வேக வச்சு அரைச்சி அப்படி கொடுக்கலாம். இல்லை இந்த சிறுதானியங்களினுடைய மாவு கிடைக்கிறது, அந்த மாவுகளை கலந்து அதில் கஞ்சி செய்யலாம். அது கொஞ்சம் ஜீரணத்தைக்கும் சுவையும் சேர்ப்பதற்காக சில பேர் கொஞ்சம் சுக்கு சேர்த்துப்பாங்க, சில பேர் அதில் சிறு பயிர்களை கொஞ்சம் சேர்த்துக்கொள்வாங்க. இப்படித்தான் என்று இல்லை, இதைத்தான் சேர்க்கணும் இப்படித்தான் இல்லை, கூட கொஞ்சம் அதை சுவை கூட்ட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் பயிர்கள், லெக்யூம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். புரதச்சத்து நல்லா வேணா கொஞ்சம் சோயா சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் மற்ற பாதாம் பருப்பு, நிலக்கடலை, உளுந்த வறுத்து சேர்த்துக்கிறது, இப்படி சுவைபட அந்த கஞ்சியை செய்து அதை இந்த காலத்தில் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து பழக்கணும். கஞ்சி அப்படிங்கிறனாலே அது ஏதோ ஒரு ஏளன பொருளாக ஒரு காலத்தில் பார்க்கப்பட்டது. இல்லைன்னா ஒரு காய்ச்சல் காலத்தில் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கஞ்சியா அது காய்ச்சக்காரனா கொடுக்குறதா அப்படிம்பாங்க. கொஞ்சம் வேடிக்கையாக என்ன கஞ்சி காய்ச்சி ஊத்துற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமெல்லாம் இருந்தது. ஆனால் கஞ்சிகள் என்பது உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கான மிக மிக முக்கியமான ஃபங்க்ஷனல் ஃபுட்.